ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ நம்ம சேனலில் எங்கள் ஊர் அருப்புக்கோட்டையில் நடந்த பங்குனி பொங்கல் திருவிழாவை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் முதல் நாள் திருவிழாவை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது நாள் என்ன நடக்கும்னா, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாரியம்மனுக்காக வேஷம் போடுவாங்க. நாங்களும் பாப்பா 2 பேருக்கும் வேஷம் போடலான்னு போட்டு விட்டோம். புகழ்னி பாப்பா அடம்பிடிக்காமல் அவள் பாட்டுக்கு போட்டுட்டா. ஆனால் நம்ம மகிழ் பாப்பா நான் இதை போடவே மாட்டேன்னு ஒரே அழுக. அவள் அழதான் நானும் அப்படியே போட்டு விட்டேன். அப்புறம் எப்படியோ 90 தட்டெல்லாம் கொண்டு வந்ததும் அதை பார்த்துட்டு கம்முன்னு இருந்துட்டா. இப்படி வேஷம் போட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் ஆஹோ ஐயாஹோன்னு ஒரு மாரியம்மன் பாட்டு இருக்கும். அதை பாடி எல்லார் வீட்லேயும் காசு வாங்குவாங்க. அந்த காசை கொண்டு போய் அதுலேயே தேங்காய் பழம்லாம் வாங்கி கோயிலுக்கு கொண்டு போய் உடச்சிட்டு மீதி இருக்கிற காசையும் உண்டியல்லையே போட்டு வந்துடுவாங்க. பாப்பாவும் அவங்க பாட்டி 2 பேரோடையும் போய் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க வீட்டுக்கெலாம் போனாங்க. அவங்கள மாதிரியே நிறையா குட்டீஸ் இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தாங்க. கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்து குளிச்சு ரெடியாகி பொங்கல் நடக்கிற எங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். ரெண்டாவது நாள் அன்றைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாழவந்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க. முதல் நாள் ஃபங்க்ஷன் நைட் நடக்கும். மறுநாள் ரை சேர்க்குற ஃபங்க்ஷன் காலையிலேயே நடந்துடும். ஜமுதாடு கத்தியையும் அந்த பெட்டியையும் தான் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. கோயிலுக்கு வந்து பிரகாரத்தை 3 தடவை சுற்றி வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க உள்ளே போனதுமே பசங்க எல்லாருமே வெளியே கத்தி போடுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. ரதி சேர்க்குறதுனா என்னன்னா, அரிசி மாவையும் வெள்ளத்தையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்களாம். அது ரெண்டும் நல்லா சேர்ந்து இலகி ஒன்றா கெட்டியாக ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் பசங்க எல்லாரும் வெளியே கத்தி போடுறாங்க. இவங்க கத்தி போடுறதுல தான் உள்ள ரதி சேரும்னு சொல்லுவாங்க. உள்ள ரதி சேர்ற வரைக்கும் இவங்க வெளியே கத்தி போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி போட்டுகிட்டே இருக்கிறப்ப நிறையா பேருக்கு ரத்தம்லாம் வரும். அது நிற்கிறதுக்காக தான் எல்லாருக்குமே 90 போட்டு விடுவாங்க. எல்லாரும் கத்தி போடுறப்ப பிரிபிராக்குன்னு சொல்லிட்டே தான் போடுவாங்க. கிட்டத்தட்ட ரதி சேர்றதுக்கு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. அது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நேரம் கத்தி போட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. உள்ள ரதி சேர்ந்ததுமே அது திறந்து எல்லாருக்குமே வெளியே அதை காட்டுவாங்க. அடுத்து கத்தி போடுற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சாமிக்கு தண்டகம் சொல்லுவாங்க. 7 கலத்தாண்டி ஓடுன்னு எழுதிட்டு போயிங்க. நான் வருவேன் கலி சத்தியம் எழுதியது. சண்டாளி பாய் மகளே அம்மா தாயே, ஊரு புட்டு ஊரு போகுன்னு ஏப்பக்கவா చూసామా అని గెలవాగా అమ్మ కొంది నంగ చూసిది ఎట్టు దిశ నిని చూసిది నాకు దిశ ఏపకవా చూసామా అని గెలవాగా చెంకె పోండా చెన్నీరుడి ఆంకలనే పరమ్మ చెంకె ఓతనే
நம்ம தொழில் ஆத்திரமா அம்மா ಬಂದು ಕೃಷ್ಣತೆ ಓದ್ತಾರೆ ಕೃಷ್ಣತೆ ಹೋಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೇಳಿ ಬರ್ತಾರೆ ಯಾವ್ದು ಕೆಲಸ ಕೂಡ ತೋರಿಸೋಣ ಹಾಗಾದ್ರೆ ಕೃಷ್ಣ ಬಂದು ನಗಿತಾರೆ ಏನನ್ನ ನಂಗೆ ನಾ ಬಂದು ಹೋಟೆಲ್ ಬಂದು ಹೇಳ್ತೀನಿ ನೀ ನಕ್ಕಿದ್ದು ಹಾಗಾದ್ರೆ ಏನಮ್ಮ ನಿಂಗೆ చూసే విషయం నేను చూసబట్టి ಇಲ್ಲ ನಿಂಗೆ చూసే నేను చూసబట్టి ఆయన కృష్ణ గారండి இல்லைன்னா நான் துணிசா ஏழுனாங்க வாங்கிக்கலாமா சரி நீங்க வந்துட்டு நான் சிம்மி கழிச்சு கொடுத்துட்டு அங்கே ஏழம்மாங்க பார்த்துனேன் கிருஷ்ணரி கைது சக்கரம் சுற்றி புட்டி ಹೋಗಿ ಒಂದು ಮರದ ಪೈಕಿ ಬಾ ಹಂಗೇಳಿ ಆ ಚಕ್ರ ಹೋಗಿ ಮರದ ಪೈಕಿ ಮತ್ತೆ ಮರದ ಪೈಕಿ ಬಂದೆ ಮರ ಪೈ ಹಾಕಿ ಕೊಯ್ಯಂಡೆ ಐದಾಬ ಊರು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಊಕೆ ನೂರು ತೆಕ್ಕೆ ಬಂದು ಅಡಿಗೆಟ್ಟಿ ಈ ಒಂದು ಮರದಲ್ಲಿ ಒಂದು ಹೋಗಿ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಿ. இப்படி தண்டகம்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் 3 முளைப்பாரியை மட்டும் முளைப்பாரி போட்ட இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. அன்னைக்கு கொடுக்குற பிரசாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம், சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிரசாதமாக தான் கொடுப்பாங்க. எப்பயுமே அந்த மாதிரி கொடுக்குறது தான் ஒரு வழக்கமாக இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தோம் கொலக்கட்டை செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுத்தோம். பொங்கல் நடக்கிற 3 நாளும் சாமிக்கு பார்த்திங்கன்னா 3 வகையாக சிங்காரிப்பாங்க. ஒரு நாளும் ஒரு விதமாக இருக்கும். இப்போ 2வது நாள் அன்னைக்கு சாமி வந்து சிங்கத்துக்கு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி சிங்காரிச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் முளைப்பாரி போட்ட எல்லாரும் கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் இல்லாமல் கையில் வந்து கர்ச்சீஃப் இல்லை துண்டு இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாரும் டான்ஸ் பண்ணிக்கிட்டே கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. குட்டீஸ் தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டே கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாமே முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போனப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தெரு பக்கம் சட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. வேண்டிக்கிட்டவங்க, விளையாட்டு சட்டி எடுக்கிறவங்க, இப்படி எல்லாருமே புதன்கிழமை நைட்டு இருந்து வியாழக்கிழமை காலையில் வரைக்கும் தீச்சட்டி எடுத்துகிட்டு அவங்கவுங்க குரூப்பாக போவாங்க. தெரு பக்கம் வர்றவங்களுக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்க வேண்டுதலுக்காக 51 சட்டி எடுத்தாங்க. இதோட புதன்கிழமை ஃபெஸ்டிவல் எல்லாமே முடிஞ்சது. 3வது நாள் நடந்த ஃபெஸ்டிவலையும் அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.